எல்லாருக்கும் வணக்கம். சோபகிருது வருடம் முடிஞ்சு போச்சு. இப்போ குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. ஏற்கனவே குரோதி வருடத்துக்கு உண்டான ராசி பலன் எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். சரி, இப்போ இந்த மாதம் இருக்குது இல்லையா, குரோதி வருடத்தோட சித்திரை மாதம், அதில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா? ஏன்னா வருஷத்தோட மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன், அவர் மேசத்தில் உச்சமடைஞ்சிருக்காரு. எப்போவுமே சித்திரை மாதம்னா மேசத்துக்குள்ளே சூரியன் உச்சம். அதோட இந்த மாதத்தில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறதும் உடையுது. கும்பத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போயிடுறாரு, ராகுவோட போய் இணைஞ்சிக்கிறாரு. அதோட புதன் வக்கரமாகி கிடந்தார் இல்லையா மீனராசியில், 3ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு 20 நாளைக்கு அங்கே இருந்துட்டு 23ஆம் தேதி மேசராசிக்கு போயிடுறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்தார். 12ஆம் தேதி அன்னைக்கு அவரும் மேசராசிக்கு போகிறாரு. குரு பகவான் மேசராசியிலிருந்து 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு போகிறாரு. குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு அமைப்பு. சனி பகவான் கும்பராசிலையும், விஷப்பாம்பு ராகு மீனராசிலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் மேசத்துலேருந்து மீன வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பண்ண போகுது, என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டில் இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி இருந்துக்கிட்டு ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இழப்புகள், ஏகப்பட்ட நஷ்டங்கள், ஏகப்பட்ட உறவுகளுக்குள்ள பிரிவுகள், முக்கியமான உறவுகளை இழந்து போகிறது, இதெல்லாம் நடந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி அப்படியே இந்த குரோதி வருடத்தோட மாதம் பிறக்குது. இந்த வருடத்துலையாவது ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது வீட்டில் நடக்குமா? பல காலமாக வீட்டில் நல்ல காரியங்கிறதே நடக்கலை, குலதெய்வமே வீட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உடனே வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு பீடை பிடிச்சாப்புல இருக்கே, நல்லது நடக்கலையே. என்னதான் இருந்தாலும் கிரக நிலைகள் நமக்கு நல்லா தானே இருக்குது. குரு பகவான் ராசிக்கு 5ஆவது வீட்டில் இருக்கார், சனி நல்ல இடத்துல இருக்குது. இருந்தாலும் அந்த அர்த்தாஷ்டம குரு உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடப்படுத்தியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாயாருக்கு ஏதாவது தேவையற்ற வம்பு வழக்குகள் பிரச்சனைகள், தாயாரோட சொத்துல பிரச்சனை, தாயாருக்கு அடிக்கடி மருத்துவ செலவு, இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆவது வீட்டில் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து தான் இருக்கார். அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிலையும் இருக்குது. ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான். ஏன்னா குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது இல்லையா. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டிலேருந்து 6ஆவது வீட்டுக்கு போக போகிறாரு. அப்போ நம்ம இந்த மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னா 1ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் தயார் நிலையில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 6இல் குரு அப்படிங்கிறது ஊரில் பகை அப்படிங்கிறது. இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா தேர்தல் காலம் அப்படிங்கிறதால நமக்கு பகை அப்படிங்கிறது கொஞ்சம் தேடிக்கிட்டு கூட வரும். அதில் கவனமாக இருந்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்போம், அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது எழுதுவோம் சமூக வலைதளத்தில், இல்லை பொது வெளியில் பேசுகிறது, ஒரு டீ கடை பொட்டி கடை ஹோட்டல் கடைக்கு போனால் அங்கே உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இதையெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுக்கணும். அப்போல்லாம் இல்லை ஜோசியராக எனக்கு அரசியல்லாம் சுத்தக்கூடாது, நம்ம அதை பற்றியே பார்க்குறதே இல்லை அப்படின்னா கூட, ஓட்டு கேட்டு வர்றப்போ போன எலெக்ஷனில் வந்தீங்க, அதை செஞ்சீங்க, செய்கிறேன்னீங்க, இதை செய்கிறேன்னீங்க, ஒன்றும் செய்யலை அப்படின்னு வல்லடி வழக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்படி தேவையில்லாத பகை நம்மளை தேடி வருங்கிறதால எச்சரிச்சுக்கிறேன். யார் வந்தாலும் சரி, சரிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு, சரிப்பா உங்களுக்கு தான் ஓட்டு, ஆளுக்கு ஒரு கும்பிட போட்டு அனுப்பிச்சிட்டு மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்கள் மனசுக்கு படுதோ அதுக்கு தக்கன பார்த்து வாக்களிச்சிக்கிறது நல்லது. கட்சி கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட சித்திரை 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது 3ஆவது வீட்டில். இந்த பகை கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதியோட கூட்டியிருக்கார். இப்போ பிள்ளைங்க வழியில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் கூட வாயக்கையே அடக்கி வச்சுக்கப்பா அப்படின்னு கொஞ்சம் கண்காணிப்பில் வச்சு வளர்த்துங்க. இரவு நேரத்தில் வெளியே எங்கேயும் தங்க விடாதீங்க. ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா அப்பப்போ பார்த்துக்கிறது, ஃபோனில் விசாரிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த பரிச்சை காலம் அப்படிங்கிறதால பிள்ளைங்க கொஞ்சம் மன உளைச்சலில் இருக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம அப்படியே கொஞ்சம் ஆறுதலாக தேத்தி விடணும். அதுக்காக போய் அவங்கள கண்டிங்க, அவங்கள நம்ம போய் துரத்திக்கிட்டு இருங்க, திட்டிகிட்டு இருக்கேன் இல்லை, அவங்க போக்குலேயே விட்டு அவங்கள கொஞ்சம் பிடிக்கணும். அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கிறப்ப நம்ம தான் கவனமாக பார்த்துக்கணும். அதுமாரி கொஞ்சம் உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது இருக்காது. சித்திரை 3ஆம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி, இதுதான் ஒரு நல்ல அமைப்புங்கிறது. ஏன்னா ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதி இல்லையா புதனை, அவர் வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. அப்படிங்கும்போது பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ நமக்கு திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் திருமணத்துக்கு இப்போ நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு வரன் பார்க்க தொடங்கலாம். போயிட்டு உங்களுக்கு ஒரு வரன் பார்க்குறது இத்தனை நாளாக அமையாமல் கிடந்தது, பல இடங்களில் போய் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து செலவானது தான் மிச்சம், சாதகம் பார்த்தது, இந்த மேட்ரிமோனிக்கு பணம் கட்டினது, இப்படி காசை இழந்தது தான் மிச்சமே ஒழிய வரணும் ஒன்றும் அமையல. பார்க்குறவங்களாம் இன்னும் ஒன்றும் அமையலையான்னு கேட்டு கேள்வியாலேயே தொலைக்கிறாங்க. இப்படி இருக்கவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக என்னாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வரன் அமையும். அதேமாரி பிள்ளைகளோட கல்யாண கனவுகளையும் நனவாக்கலாம். திருமண வயசில் பிள்ளைங்க இருந்ததுன்னா இப்போ அவங்கள பிடிச்சி பாப்பா நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு பண்ணிவிடுவோம், ஏதோ பெரிய பிள்ளையாயிட்ட உனக்கு ஒரு வேலை அமைஞ்சு போச்சு, சரி பாருவோம் பொழப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதுமாரி வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வேலை கிடைக்கும். மாமா மச்சான் வழியில் சந்தோஷம் நிறையா இருக்கும். மாமா மச்சான் வழியில் தாய் வழி சொத்து கிடைக்கிறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கூட இருக்குது. அதுமாரி சித்திரை 9ஆம் தேதி மீனராசிக்கு செவ்வாய் போகிறாரு. இதோட செவ்வாய் சனி பார்வைங்கிறது முடிஞ்சிருச்சு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். வீடு கட்டி குடி போகலாம், அல்ல கட்டின வீட்டை வாங்கலாம். அதுமாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பூர்வீக சொத்தில் ஒரு கேஸு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாரி கூட பிறந்தவங்க உடன்பிறப்புகள் உங்களை கொஞ்சம் குணம் அறிஞ்சு நடந்துவாங்க. சரி நம்ம அண்ணன் கஷ்டப்படுறான், நம்ம தம்பி கஷ்டப்படுறான், 10 ரூபா நம்ம கொடுத்து உதவணும், ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டா நம்ம தான் போய் பேசி முடிக்கணும் அப்படிங்கிற மாரி நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதுமாதிரி கொடுக்கல் வாங்கல் சீராகிடும். ஒருத்தட்ட பணம் கொடுத்து ஏமாந்து விட்டேன், இல்லைன்னா ஒருத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் மாட்டிக்கிட்டேன், பெரிய சிக்கலாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் 7.5 சனி காலகட்டத்திலே நடந்திருக்கும். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடனை இன்னும் அடைக்க முடியாமல் இருந்திருக்கும். இல்லைனா எவனுக்காக ஜாமீன் சொல்லி நம்ம போய் சிக்கி இருந்திருப்போம், அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ பைசலாகிடும். அது இந்த மாதத்தில் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எப்பாடா இதுலேருந்து வெளில வந்ததே பெரிய விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. சித்திரை 12ஆம் தேதி மேச ராசிக்கு சுக்கிரன் போயிடுறாரு. 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் 5க்கு வராரு. அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதுமாதிரி ரொம்ப பிரபலமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பாங்க. ஒரு கலைத்துறையில் பெரிய வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கேன், ஒரு ஊடகத்துறையில் வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கேன், எனக்கு சரியாக அமையல, என்னோட திறமை கம்மியாக இருக்கிறவன், என்னை விட துறை சார்ந்த அறிவு கம்மியாக இருக்கிறவங்க கூட சாதிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு பொறுமைக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் அதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோட குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. ராசிக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் 6வது வீட்டுக்கு வர போகிறாரு. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் குரு. அவர் மறைவிடத்திற்கு வரும்போது சில நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. 6ல் குரு உட்காந்து ஒரு பகையை கொடுத்தாலும் பகை பெருசாக ஆகாமல் அப்படியே பாதியிலே நல்லபடியாக பேசி தீர்த்தரப்படும். அதோட குருவோட பார்வைக்கு அப்படின்னு தனியாக பலன் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கக்கூடிய கன்னியை பார்க்குறாரு, 12வது வீட்டை பார்க்குறாரு, 2வது வீட்டை பார்க்குறாரு. எப்போவுமே 10ல் ஒரு பாவி இருக்கணும்பாங்க. 10ல் ஒரு பாவியாக கன்னி ராசியில் உட்காந்துக்கிட்டு கேது இருக்கார். இப்போ அவர் புனிதப்படுறாரு குரு பார்வையால். அப்போ லேசாக மந்தமான தொழில் இப்போ மறுபடியும் கொஞ்சம் மலர தொடங்கும். சரி இப்போது தொழிலில் ஏதோ 10 ரூபா உட்காந்துது, இப்போ மறுபடியும் பழையபடி கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவீங்க. மாதிரி 12 விரயத்தில் விருச்சிக வீட்டில் குரு பார்வை விழுவுது. அப்படிங்கும்போது கொஞ்சம் சுப விரய செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள், தொழில் ரீதியான நட்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும், கவலைப்பட வேண்டியதில்லை. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட. 2வது வீடு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமணமாகக்கூடிய அமைப்பு, பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் கிடைக்கும். அதுமாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றிடலாம். ஒருத்தனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை எப்பாடு போட்டாது காப்பாற்றி விடுவீங்க. ஏதோ நமக்கு இல்லைன்னாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுண்டா அப்படின்னு அதில் ரொம்ப உறுதியாக நிற்பீங்க, நல்லபடியாக இருக்கும். காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கிறது இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. வீட்டில் என்ன நடந்தாலும் உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருக்கும். அது ஒரு விதமான சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி இந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு, அதாவது வருடப்பிறப்பு அன்னைக்கு காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு சூரிய வழிபாடு செய்யுங்க. அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போய் வணங்கிட்டு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்குங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த சித்திரை அப்படிங்கிறது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.